पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விருத்தியில் பார்த்தீங்கன்னா 4வது பாதம் கைவல்ய பாதம். இதில் நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா 9வது சூத்திரத்துக்கான வியாக்கியானம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கான கம்பேர் ஸ்டடிஸ் தான் போயிட்டுருக்கு. அந்த வாசனையை பற்றி பேசும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசனைகளுக்கு பார்த்தீங்கன்னா மறைப்பில்லை, தடை இல்லை, மனசில் நல்லா வச்சுக்கணும். ஆனந்தரியம் அப்படின்னா தடைன்னு அர்த்தம், தடை இல்லைன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா ஜாதி தேச கால வியவதான வியவகிதானாமபி ஆனந்தரியம். முக்கியமான சூத்திரம் இது. எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும், எந்தெந்த வேற வேற தேசத்தில் பிறந்தாலும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற வேற காலங்கள், நிறைய காலம், கல்ப காலங்கள் நடுவில் இருந்தாலும் கூட என்னாகும், ஏற்கனவே பண்ணின வாசனை கண்டிப்பாக நாசமாகவே ஆகாது. இப்போ மனசில் வச்சுக்கணும், 84 லட்சம் யோனிகளோட இதுவும் வாசனைகளும் நம்மளுடைய ஒரே ஒரு சித்தத்துக்குள்ளார இருக்கு. 84 லட்சம் யோனியோட தான் இருக்கு சித்தம். அப்போ இந்த சித்தம் டிராவல் பண்ணுறது அனந்த கோட்டி சரீரங்களுக்கும் மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ட்ராவலிங் பாடி அது இந்த சூக்ஷ்ம தேகம். சூக்ஷ்ம தேகம் பார்த்தீங்கன்னா அந்தந்த சரீரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணும்போது, அது நாய் சரீரத்தில் பிறந்தா போய் உள்ளே போச்சுன்னா நாயோட ஏற்கனவே நாயாக பிறந்திருந்த வாசனை வெளிப்படும். பூனையாக பிறந்துச்சுன்னா பூனைக்குள்ளார போச்சுன்னா கர்ம வசத்தினால பூனையோட வாசனை வந்துடும். மனுஷனாக பிறந்தா மனுஷனோட வாசனை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த சரீரத்தில் நுழையும் போதெல்லாம் அந்தந்த வாசனைகள் அதுக்கு உள்ளார வந்துவிடும் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முக்திகோபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. முக்திகோபனிஷத்து இது மாதிரி நிறைய உபனிஷதங்களில் சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசனைகளை பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணினா தான் பார்த்தீங்கன்னா கர்ம நாசம் நடக்கும். நீங்கள் கர்ம நாசம் நம்ம சொல்கிறோமே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேதாந்தத்தில் நிறைய பேர் படிக்கிறவங்க நிறைய பேர் கர்ம நாசம் சொல்கிறாங்க. ஆனால் சாதனாவில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்காமிய கர்மம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கர்மத்தை தியாகம் பண்ணுவோம். ஆனால் சஞ்சிதத்தில் இருக்கிறதுலாம் எப்படி நாசமாகும் நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. நான் யாராவது நம்ம இவங்கெல்லாம் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய என்னோட கூட படித்தவங்க நிறைய இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்குறதே புரிஞ்சா போதும்ன்றவங்கள்ட்ட எல்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா, சஞ்சிதத்தில் இருக்க கர்மா உங்களுக்கு நாசமாச்சா இல்லையான்னு தெரியுமா? தெரியாதுல்ல. சஞ்சிதத்தில் இருக்கிற கர்மா நாசமாச்சா இல்லையான்னு எப்படி தெரியும்? சஞ்சிதத்தில் இருக்க கர்மா நாசமாச்சுன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மோட்சமானது சித்திக்கும். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியவே தெரியாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சாஸ்திரம் கிளியராக சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசனா நாசமானா மட்டும்தான். ஏன்னா வாசனையோடு சேர்ந்தது தான் கர்மா. கர்மத்தையும் வாசனையும் பிரித்து எங்கேயாவது யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்ண ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா விருத்திக்காரர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த ஒரு காரியம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூஜை பண்ணுறோம், பூஜையில் போய் கலந்துக்கிறோம். பூஜையில் போய் கலந்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து பார்க்குறோம், அந்த பூஜையை வந்து நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், உள்ளுக்குள்ளே இன்வால்வ் ஆகி பார்க்குறோம். அப்போ அந்த பூஜான்ற கருமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு கர்மா. அந்த கர்மா என்ன பண்ணும், புண்ணியம் பாப்பம்னு 2 விஷயத்தில் பிரியும். நீங்கள் ஏதாவது நல்லா மனசோட ஒன்றி போய் இருந்து அதை பண்ணினீங்க அப்படின்னா அது புண்ணியம் ஆகிடும். இல்லை ஏதாவது வேண்டாத காரியம் ஏதாவது பூஜையில் இருந்துக்கிட்டு விரோதமாக எதாவது பண்ணிங்கன்னா அது பாப்பம் ஆகிடும். அப்போ ஒரு பூஜான்ற ஒரு காரியம் புண்ணியமும் இருக்கும் பாப்பமும் நீங்கள் பண்ண முடியும், ஒரு சாய்ஸ் இருக்குது. இந்த ஒரு கர்மா பண்ண மாத்திரத்திலேயே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னு, நேற்று பூஜையில் கலந்துக்கிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அப்படின்னு ஒரு அனுபவம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நேற்று நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல பூஜை, ஐயோ நல்லா திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேற்று பண்ண பூஜை எனக்குள்ளார என்ன ஆயிடுச்சு, வாசனையாக பதிவாகி, ஒரு சுக வாசனையாக பதிவாகி எனக்கு அது திருப்தியை கொடுத்து, அந்த திருப்தி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பதிவாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு திரும்பவும் அது மாதிரி பூஜையில் கலந்துக்கணும், திரும்பவும் அதே மாதிரி காரியம் பண்ணணும்னு எனக்கு அந்த அந்த சுகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தூண்டுது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப கோயிலுக்கு போகிறோம், டெய்லி தூக்கத்துக்கு போகிறோம். ஏன் அப்படின்னா அங்கே சுகம் கிடைக்குது. அப்போ எந்த காரியம் பண்ணினாலும் மனசில் வச்சுக்கணும், எந்த காரியம் பண்ணாலும் அதில் 2 இது இருக்குது, ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று கர்மமாக பார்த்தீங்கன்னா புண்ணிய பாப்பம் ஆகிடும். அதுக்கு அடுத்தது ஞானமாக பார்த்தீங்க அப்படின்னா அது சுகமாக துக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மோகமாக உங்கள் சித்தத்தில் பதிவாயிடும். இந்த புண்ணிய பாப்பம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்யாக்கிருத்தத்தில் போய் ஸ்டோர் ஆகிறது, சஞ்சித கர்மான்னு பேர். இந்த அவ்யாக்கிருத்தத்தில் சேர்ந்த சஞ்சித கர்மாக்கள் தான் என்ன பண்ணுது, மெச்சூரிட்டியாக ஆக ஷரீரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஷரீரத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த சரீரத்துக்குள்ளார இந்த சூக்ஷ்ம தேகம் உள்ள பிரவேசம் பண்ணும். பிரவேசம் பண்ண மாத்திரத்தில் அந்த சூக்ஷ்ம தேகத்தில் இருக்கிற சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடிக்கு என்ன வாசனை உண்டோ அந்த வாசனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும். மீதி இருக்கிற வாசனைகள் எல்லாம் பிரசுப்த வாசனைகள் அப்படின்னு அது வெளியில தெரியாம தூங்கி போயிடும். அப்போ நமக்குள்ளார இப்போ நம்ம மனுஷனா இருக்கோம் அப்படின்னா 83 லட்சம் யோனியோட வாசனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா 83,999,999 வாசனை. அப்போ எத்தனை வாசனை இருக்கு பாருங்க. அப்போ இத்தனை வாசனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்தத்தில் வந்து என்னவா இருக்கு, பிரசுப்த வாசனைகளா தூங்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி குலைக்க தெரியும், குரங்கு மாதிரி கிளக்கி தாவ தெரியும், அப்புறம் பட்சி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பறக்க தெரியும், மீன் மாதிரி நீந்த தெரியும். ஆனால் இப்போ தெரியுமா, தெரியாது. எல்லா வாசனையும் கீழே போய் தூங்கிடுச்சு, பிரசுப்த வாசனை ஆயிடுச்சு. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற வாசனை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி மனுஷனாக பிறந்தோமோ அந்த மனுஷனாக பிறந்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அபியாசம் பண்ணியிருப்போம். எந்த அபியாசத்தில் விட்டமோ என்ன ஒரு காரியத்தையும், அது வந்து பார்த்தீங்கன்னா ராகமாக இருக்கலாம், துவேஷமாக இருக்கலாம், நம்ம போன ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கில்லோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், எங்கெங்கெல்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணுமோ போன மனுஷ சரீரத்தில் அந்த மனுஷ சரீரத்தோட வாசனை இந்த மனுஷ சரீரத்தில் என்ன ஆகிடும், வேக்கப் ஆகிடும். அப்போ நமக்கு மற்றதெல்லாம் மறந்து போயிடும். நான் போன பிறவியில் வந்து நாயாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் வந்து நாயோட வாசனை எனக்கு வரவே வராது. நாய் எப்படி 4 காலில் நடக்கும், எப்படி கத்தும், எப்படி நாக்கு தொங்கு போட்டுக்கிட்டு இருக்கும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. மனுஷனாக இருந்தது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக வாசனா, அதுக்கப்புறம் வந்து தேக வாசனா, அதுக்கப்புறம் சாஸ்திர வாசனா, இந்த 3 வாசனைகளாலும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டவனாக இருக்கின்றான். வாசனாத்திரயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வாசனைகள்ல இருந்து தான் அப்போ மூலம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் முதல் பாதத்திலேயே சொல்லியிருக்கேன், நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிங்க, எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ஒரு சடார சக்கரம் அப்படின்னு அடுத்த சூத்திரத்தில் நான் சொல்ல போகிறேன். 11வது சூத்திரத்தில் சடார சக்கரம் அப்படின்னு ஒரு 6 ஆரங்களை உடைய சக்கரம் சொல்லுவோம். ஏற்கனவே நீங்கள் முதல் பாதத்திலேயே வந்து நிறைய பேர் வந்து அதெல்லாம் எனக்கு போட்டுலாம் அனுப்பினீங்க, எல்லாம் பண்ணீங்க. முதல் பாதத்தில் பண்ணியிருக்கோம். 6 ஆரங்களை உடைய சக்கரம், சடார சக்கரம் அப்படின்னு பேர் அது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த ஜென்மத்துக்கு காரணம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், கர்மா. நம்ம தானே சொல்லிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வேதாந்திகள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் பிறந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய கர்மான்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சைக்கிளில் ஒரு ஆரத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சைக்கிளில் ஏதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கா? சைக்கிள்ன்றதே சைக்கிள் தானே, அதில் இருந்து ஸ்டார்டிங்கில் எண்டு இல்லை.
இப்போ யாராவது கர்மான்னு சொல்றாங்க அப்படின்னா எஸ், கர்மா தான் காரணம்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு கர்மா பண்றதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கணும்? ஒரு கர்மா பண்றதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கணும்? நீங்க எந்த காரியத்தையும் தப்பு தப்புன்னு முன்னாடி போய் நிற்க கூடாது. ஸ்டெப்ஸ் தான் போகணும். டம் டம்னு வாசனான்னு போய் நின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கர்மா பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? கர்மா வந்து எங்க நடக்கும்? கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்துல கர்மா நடக்குது. கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இந்த தேகத்துல இருக்கு. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல கர்மா பண்றேன் அப்படின்னா கர்மேந்திரியங்களாலும் ஞானேந்திரியங்களாலும் கர்மா பண்றேன். அப்ப கர்மா பண்றதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன இருக்கணும்? இந்த இந்த எல்லாத்தையும் கோஆர்டினேட்டர் யாரு? நேற்று நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மனசு. மனசுல என்ன நடக்கணும்? ஆலோசனா. மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன காரியம் பண்ணும்? ஆலோசனை பண்ணும். ஆலோசனை பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மனசோட வேலை. எப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்ன்ற திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். மனசுல ஆலோசனா. சரி, மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? ஆலோசனை பண்றதுக்கு முன்னாடி மனசுக்கு முன்னாடி எது இருக்கு? புத்தி. புத்தியில என்ன இருக்கும்? 2 அம்சம் புத்தியில நடக்கும். ஒன்று சங்கல்பம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை சங்கல்பம் பண்ணுனீங்களோ அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலோசனை பண்றீங்க. சங்கல்பம் பண்ணல அப்படின்னா நீங்க ஆலோசனையே வராது. எனக்கு ஒரு வீடு கட்டணும், ஒரு லேண்டு வாங்கணும் அப்படின்னு சங்கல்பிச்சா மட்டும்தான் நான் வந்து மனசுல எங்க வாங்கலாம், ஏது வாங்கலாம், எப்படி கட்டலாம், இதெல்லாம் எனக்கு ஆலோசனை பண்ணும் இந்த மனசு. இப்ப இல்ல, சங்கல்பம் இல்லை அப்படின்னா ஆலோசனையே நடக்காது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து ஆலோசனை, மனசுல ஆலோசனை பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் கர்மத்துல ஈடுபடும். சிம்பிள். சரி, சங்கல்பத்துக்கு என்ன வேணும்? எதை நீங்க சங்கல்பம் பண்றீங்க? ஸ்மிருதி வரணும். எது ஸ்மிருதியா வரும்? புத்தியில வெளிப்படும் போது அதுக்கு பேரு ஸ்மிருதி. அதுவே சித்தத்தில் இருக்கும் போது வாசனைகள். சித்தத்துல வெளிப்படாம இருந்தா வாசனை, அந்த வாசனை சித்தத்துல வந்து புத்தியில வெளிப்படும் போது ஸ்மிருதி. இததான் இந்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சொல்லும் போதே சொல்லுது, ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக்கரூபத்வாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்மிருதியும் வாசனையும் வேற வேற இல்லை. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளியர் ஆரம்பிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனா, வாசனையிலிருந்து ஸ்மிருதி, ஸ்மிருதியிலிருந்து சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து மனசுக்கு வந்தா புத்தி. அப்போ சித்தத்துல வாசனைகள், புத்தியில ஸ்மிருதிக்கு வருது, புத்தியில சங்கல்பம் பண்றோம், அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணதை மனசால சிந்திக்கிறோம். சிந்திக்கிறோம்னா ஆலோசனை பண்றதுதான் சிந்தனை. சிந்தனா பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்துல அந்த காரியம் வெளிப்படுது. அதான் கர்மா. சரி, இந்த கர்மால இருந்து என்ன நடக்கும்? கர்மால 2 அம்சம் இருக்கும். ஒன்று வந்து ஞான அம்சம், இன்னொன்று கிரியா அம்சம். ஞானம் கிரியா அம்சம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணியமா பாப்பமா, அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம், புண்ணிய பாப்பம் கலந்ததுன்னு 3 கர்மாவா மாறி அது என்ன பண்ணும்? அவ்யாக்கிருதத்துல போய் ஸ்டோர் ஆகும். உங்களோட சஞ்சித கர்மால போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம கர்மா பண்ணும் போதே ஞானக்கிரியான்னு ஒண்ணு நடக்கும். என்னன்னா ஞானம்னா அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த விதமா பண்ணுனீங்களோ அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கூடவே சுகமும் துக்கமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? உண்டாகும். அந்த ரெண்டும் ஒரு ஞானம், ஒரு கிரியையை பண்ண ஞானம், அதுக்கப்புறம் சுகம் துக்கம் மோகம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சித்தத்துல போய் வாசனைகளா ஸ்டோர் ஆகும். இதான் புரிஞ்சுக்கணும். அப்போ திரும்ப வாசனை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? திரும்ப ஸ்மிருதிக்கு வரும், திரும்ப சங்கல்பம் பண்ணுவோம், திரும்ப ஆலோசனை பண்ணுவோம், திரும்ப கர்மா பண்ணுவோம், திரும்ப கர்மால இருந்து வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பம், அதுக்கப்புறம் அது வாசனைக்கு போயிடும். அப்ப சித்தத்துல இருக்கிற வாசனைக்கு பேரு சஞ்சித வாசனைகள் அப்படின்னு பேரு. அவ்யாக்கிருதத்துல மாயா தத்துவத்துல போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மங்கள்னு பேரு. இவ்வளவுதானே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாராவது கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு காரணம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? கர்மான்னு சொல்லலாம் ஸ்தூல திருஷ்டியில. கொஞ்சம் நீங்க இதா இருந்தீங்க அப்படின்னா சங்கல்பம்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா மனசுல பண்ற ஆலோசனை, விஷய ஆலோசனைன்னு சொல்லலாம்.
விஷயாலோச்சனைன்னு சொல்லலாம், இல்லை முந்தின ஸ்டெப் சங்கல்பம்னு சொல்லலாம், அதுக்கு முன்னாடி ஸ்மிருதின்னு சொல்லலாம், அதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா வாசனைன்னு சொல்லலாம். அப்ப எங்கிருந்து வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எங்க இருந்தாலும் ஸ்டார்டிங், ஏன்னா சைக்கிள் நம்ம சொல்லிட்டோம் பாத்தீங்களா, இது சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு நமக்கு. தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காமக காமாத் குரோதோபி ஜாயத்தே. கீதால வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனை பண்றோம் பாத்தீங்களா, நம்ம ரோட்ல அப்படி போயிட்டே இருக்கோம், அது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை பத்தியா சிந்தனை பண்றோம்னு வச்சுங்க. அதை திரும்ப 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 சிந்தனை பண்ணும் போது அது வந்து காமத்தை உண்டு பண்ணுது. காமம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கருமத்துக்கும் பின்னாடி காமம் இருக்கு. காமம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆலோசனை பண்ற மனசுக்கு காமம் வந்துருது உங்களுக்கு, ஆலோசனை பண்ண பண்ண. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், காம மூலம்னு சொன்னீங்கன்னாலும் கரெக்டு தான். இந்த ஜென்மத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம் தான், ஆசை தான் காரணம். புத்தா சொன்னார்ல, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னது கரெக்டு. சம்சாரத்துக்கு காரணம் ஆசை, மனசுல ஆலோசனை பண்ணதுனால. நீங்க மனசுல வந்து தேவையில்லாத ஆலோசனை பண்ணாம இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆலோசனை பண்ணாம இருந்தீங்கன்னா காமமே உண்டாகாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். கர்மத்துல ஜென்மத்துக்கு காரணம் கர்மம் சொல்லலாம், ஜென்மத்துக்கு காரணம் காமம்னு சொல்லலாம், ஜென்மத்துக்கு காரணம் சங்கல்பம்னு சொல்லலாம், ஜென்மத்துக்கு காரணம் வாசனைகள்னு சொல்லலாம். எதா இருந்தாலும் சரியானது. ஆனா ஒரு சாதகன் என்ன பண்ணணும், இந்த ஃபுல் சைக்கிளை தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னோட சகபாடிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருமே புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்தில் இருந்தவங்க. அதனால தான் நான் நிறைய ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சதுனால இதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு யாருக்குமே இந்த எஜுகேஷன் கிடைக்காததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குருட்டாம்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கருமத்தை மட்டும்தான் எடுப்பாங்க இல்லையா, கருமத்தோட நாசத்தை பற்றி கூட அவங்களுக்கு அதிகமாக தெரியாது. ஒரு குருட்டாம்போக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே வேதாந்தம், அப்படியே போயிட்டு இருக்கு, சாதனாலாம் எதுவுமே இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லுது. ஒரு பிருகதாரண்ய மந்திரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூத்திரங்களுக்கு மந்திரங்கள்லாம் போடுங்க, ஏன்னா இப்போ ஃபுல்லாக விசாரம் இதை பற்றி தான் பேசுகிறோம் நம்ம. பிருகதாரண்யத்தை 4-4-5ன்னு போட்டுங்க. 4-4-5 4-4-5 4-4-6 4-4-5-6-7 3 மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. யதாகாரி யதாச்சாரி யதாகாரி யதாச்சாரி ததா பவதி. அற்புதமான மந்திரம். நடுவில் இருந்து நான் எடுக்கிறவங்களுக்கு யதாகாரி ததாச்சாரி. யதாகாரி அப்படின்னா எந்த விதமா ஒரு கர்மத்தை ஒருத்தன் செய்கிறானோ அந்த விதமான ஆச்சாரத்தை உடையவனா அவன் ஆகின்றான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆள் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நல்ல ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக இருந்தார். எங்களோட பக்கத்து வீட்டு பர்சன் அவர். அவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி படிச்சது, ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஏதோ படித்தா அவனும் நல்லா போனான். இன்னொரு பையன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு விதிவசம் லாரி டிரைவராக போயிட்டான். அந்த பையன் வந்து எனக்கு சம வயசு இருந்தவன், ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். அப்புறம் லாரி டிரைவராக போய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து ஒரு 4 வருஷம் கழித்து பார்த்தா அவனுடைய ஹேபிட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டார், வீட்டிலே சேர்க்க மாட்டேன் நீ போயிடு அப்படின்ட்டார். அவன் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி தனியாகவே இருந்துக்கிட்டான், வீட்டுக்கு வராமல் ஒதுங்கிட்டான். அவன் லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பர்சனாலிட்டியும் டிரைவர் ஆனதுக்கு பிறகு இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகி போச்சு. ஏன் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, என்ன வேலை பண்ணுறோமோ எந்த காரியம் தொடர்ந்து பண்ணுறோமோ அதுதான் உங்களோட பர்சனாலிட்டியாக மாறிவிடும். இந்த ரஃப்பான டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுண காரியம் தமோகுண காரியம் பண்ணும்போது அவ்வளோ ரஃப்பான ஒரு ஹேபிட் வந்துடுது. ஒருத்தர் டாக்டராகவோ ஒரு ஆடிட்டராகவோ ஒரு புத்தி காரியத்தை பண்ணுறாரு, ஒரு பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டண்ட்டாவோ இது மாதிரியான புத்தி காரியத்தெல்லாம் பண்ணுறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா யதாகாரி யதாச்சாரி. எந்த விதமான வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆச்சரணம் வந்துடும் உங்களுக்கு. இங்கே எங்களுக்கு ஒரு 2 டாக்டர் இருக்காங்க, மகேஸ்வரன் ஒரு டாக்டர், சிவகுமார்னு ஒரு டாக்டர். 2 பேரும் கிராமத்துக்காரங்க. நம்ம மகேஸ்வரன் கிராமத்தாள், 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர், ரொம்ப யங்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாக்டர் படித்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ப்ரைவேட்டாக ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க. சுத்த கிராமம், 2 பேருமே சுத்த கிராமம். ஆமாம், ப்ரொஃபஸர், கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க 2 பேருமே.
அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தங்கமான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனா அந்த கிராமத்திலிருந்து அவங்க ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன். கிராமத்திலிருந்து அவங்க ஆட்கள்லாம் வருவாங்க, போவாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கா கிராமத்து ஆட்கள். ஆனா இவரு மட்டும் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா டீசென்ட்டா அந்த டாக்டருக்கான பெர்சனாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அந்த டாக்டருக்கான பெர்சனாலிட்டி இருக்கும். எப்படி? இவர் மட்டும் டாக்டர் ஆகாம இருந்திருந்தாருன்னா, அதே கிராமத்துக்கார மாரி தான் பிஹேவ் நடந்திருக்கும். இப்போ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராக்டிஸ் பண்ண ஹேபிட் எல்லாம் மாறி வருது. ஒரு நல்ல குடும்பத்துல இருந்தவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சத்துவகுண காரியத்துல போகாம, ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, லாரி டிரைவரா போகும்போது ரஜோகுண கெட்ட காரியம் சொல்லல, கர்மத்தோட சொல்றேன். ரஜோகுண காரியம், தமோகுண காரியத்துக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, நீங்க சத்துவகுணத்துல இருக்க பர்சனாலிட்டி என்ன ஆயிடும்? ரஜோகுண, தமோகுணமா ரஃப் அண்ட் டஃப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனாலிட்டி மாறிடும். மந்திரம் சொல்லுது, யதாகாரி யதாச்சாரி ததாபவதி அப்படின்னுது. எந்த விதமான கர்மத்தை பண்றீங்களோ, எந்த விதமா ஹேபிட்டை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த விதமாகவே ஆகின்றீர்கள். அது மட்டும் இல்ல, சாதுகாரி சாது பவதி. நல்ல காரியத்துல தொடர்ந்து ஈடுபடுறவன். இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்துல ஈடுபடுறோம். தொடர்ந்து சத்துவகுண காரியம் இது. நல்ல ஜப அனுஷ்டானம், சத் சங்கம், சுவாத்தியாயம், நல்ல தபஸ், இது மாதிரி இந்திரிய நிகிரகம், இது மாதிரி நல்ல புண்ணிய கர்மக்கள், நல்ல நிஷ்காமி கர்மம், பூஜை புனஸ்காரம், சொசைட்டிக்கான காரியங்கள், இது மாதிரி நல்ல கர்மத்திலேயே ஈடுபடுறோம் அப்படின்னா சாதுகாரி. சாதுகாரி அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க சுக்ல கர்மா. சுக்ல கர்மாவையே பண்றவன் என்ன ஆகுறான்னு கேட்டீங்கன்னா சாதுகாரி சாது பவதி. சாதுர் பவதி, சாதுவா ஆயிடுறான். நல்லவனா சத்துவகுணாசாலி ஆயிடுறான். அதே நேரத்தில் பாப்பகாரி பாப்பி பவதி. பாப்பகாரினா நீங்க பாப்பம்னாவே உடனே என்ன பண்ணணும்? ரஜோகுணம் தமோகுணத்தை எடுத்துக்கணும். அப்போ ரஜோகுண தமோகுண காரியத்தை பண்றவன் என்ன ஆயிடுறான்? ரஜசி ஆயிடுறான், தாமசிக்கா ஆயிடுறான். ஒரே ரஜோ பர்சனாலிட்டி வந்து ரஃப் அண்ட் டஃப்பா. இந்த டிரைவர் வேலையில என்ன வேலை பாருங்க, யோசிச்சு பாருங்க. 2 நாள்லாம் வண்டி ஓட்டுவாங்க, குளிக்க முடியாது. காலை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஸ்நானங்கள் பண்றதோ, உணவு ஃபுட்டோ இது எதுவுமே இருக்காது. ரஃப்பா. ஏன்னா டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும், இது பண்ணணும் அப்படின்னா ஒரே அழுக்காக தான் இருப்பாங்க எப்போவுமே. அப்போ லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியே வந்து நேச்சரே மாறி போயிடும். உங்கள் குணம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பழகிறவங்களோட அந்த கர்மா பண்ணுறதோட ஏற்ற மாதிரி மாறி போயிடும். அப்போ முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பக்காரி அப்படின்றதுக்கு அர்த்தம் ரஜோகுண தமோகுணத்தில் ஈடுபடுறவன் ரஜோகுண தமோகுணியாவே ஆகிவிடுகின்றான். புண்ணியேன புண்ணிய கர்மனா பவதி. நீங்க புண்ணியத்தை பண்ண புண்ணியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களை புண்ணியத்தில் பிரவருத்தி பண்ண வச்சுக்கிட்டே போகும். புண்ணியேன கருமனா பவதி. நீங்க புண்ணியம் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அது புண்ணியத்தில் உங்களை ஈடுபடுத்தும். பாப்பேன, நீங்க பாப்ப கர்மத்தை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாப்ப பிறவி கிடைக்கும். நீங்க பாப்பத்தையே திரும்ப பண்ற மாதிரி ஆயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? சத்துவகுணத்தையே காரியத்தையே பண்ணணும். ரஜோகுண தமோகுண காரியத்தை பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா ரஜோகுண தமோகுண காரியத்தை பண்ணீங்கன்னா பாப்ப பிறவி கிடைச்சிரும். நீங்க திரும்பவும் பாப்பியாவே பாப்ப கர்மத்தையே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ஒரு சின்ன கிரிப்பு கிடைச்சாலும் சத்துவகுண காரியத்தையே புண்ணிய கர்மாவையே பண்ண வேண்டும். அது மட்டும் இல்ல, அதோ சொல்றார், அதோ கலு ஆகுகு. ஆகையினால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது காமமய ஏவ அயம் புருஷ இதி சொல்லிட்டார். முக்கியமான வாசனைக்கு வந்தாச்சு. காமமயம் ஏவ அயம் புருஷ இதி. நீங்க 17வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரத்தாமயோயம் புருஷகன்னு கீதாச்சாரியர் சொல்வார். இங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது காமமயோயம் புருஷக. இப்போ நம்மளோட பர்சனாலிட்டி நம்மெல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் காமமயமாக தான் இருக்கும். இந்த புருஷன் என்பவன் காமமயம். காமம் என்னது? காமம்னா அது எதுல சேர்ப்பீங்க? வாசனா. காம வாசனா. சுகானுசயி ராகக நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? சுகவாசனையிலிருந்து ராகம் உண்டாகும். ராகம்னா ஆசை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சுகவாசனை ஒன்று உள்ள சித்தத்தில் இருக்கு. நீங்கள் அதில் தான் உங்களுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு உங்களுக்கு ஆசை வருது. அப்போ காமமயோயம் புருஷக அப்படின்றதும் வாசனாமயோயம் புருஷகன்றதும் ரெண்டும் ஒன்று. மனுஷனை என்ன சொல்லலாம்? வாசனாமயமான புருஷன், இல்லைனா காமமயமான புருஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ச யதா காமோ பவதி ததா கிரதுர் பவதி. ரொம்ப அற்புதமான மந்திரம் இதா. இதுக்காக தான் வந்தது. இந்த மந்திரமே சூப்பர் மந்திரம். 4, 4,
5. பிருகதாரண்யத்தில் 4, 4, 5. அது சொல்லுது யதா காமோ பவதி. காமம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும்? வாசனையில் அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷன்னு பார்த்தோம்ல. அஸ்மிதா இது ராகத்வேஷ அபினிவேஷம், பஞ்ச வாசனைகள் பார்த்துருக்கோம்ல, 5 கிளேஷங்கள்னு பார்த்துருக்கோம். இந்த கிளேஷங்கள் எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா வாசனைகள்னு பேர். அதெல்லாம் சித்தத்தில் இருக்கிறது. ராகம் ஒன்றுத்துல வருது அப்படின்னா ஏற்கனவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்ச சுகவாசனை வாசனையா இல்லைன்னா உங்களுக்கு அதுல ராகம் வராது. சுகவாசனையிலிருந்து தான் ராகம்ன்ற காமம் உண்டாகும். துக்க வாசனையிலிருந்து தான் வேண்டாம் எனக்கு அப்படின்ற துவேஷம் உண்டாகும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா யதா காமோ பவதி. இந்த வாசனையிலிருந்து ஒரு காமம் வந்த மாத்திரத்தில் அந்த காமம் புத்திக்கு வரும்போது அதுக்கு என்ன பேரு? ஸ்மிருதி. எப்ப எந்த விதமா காமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிக்கு வருதோ தத் கிரதுர் பவதி. அதை தான் அவன் சங்கல்பம் செய்கின்றான். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி காமம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்டதுல இருந்து எப்போ சாப்பிட்டது அம்மாவோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட இட்லி 40-30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது, 25 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட இட்லி. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வாசனையாக போய் இட்லியும் அந்த சட்னியும் தக்காளி சட்னியும் அப்படியே மனசில் இருக்குது. அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு தெரில, எல்லாம் போயிருப்பாங்க நேரம், எப்போ போயிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போயிட்டாங்க. அம்மாவோட அந்த இட்லி கைப்பக்குவத்தோட இட்லி வாசனை அப்படியே சித்தத்தில் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக சித்தத்துக்கு இந்த சித்தத்தில் இருக்கிற வாசனை எப்போ பண்ண வாசனை அது மெதுவாக புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரியாக வருது. அப்படி மெமரியாக வரும்போது அது என்ன பேர்? ஸ்மிருதின்னு சொல்லலாம். அதுதான் சுக வாசனையிலேருந்து காமமாக வெளியில் வருது. ஐயோ நல்லா இருக்குல்ல இட்லி, எவ்வளோ சூப்பராக இருக்கும், அம்மா கையில் சாப்பிட்ட இட்லி எப்படி இருக்கும்னு பூவா பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி. சின்ன காலம்ல அது. ஆனந்தமாக அப்படியே பழைய நினைவு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளார இட்லி சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வருது, காமம். அந்த காமம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி இட்லி சாப்பிடணும் அப்படின்னு என்ன பண்ணுது? ஒரு சங்கல்பம் உண்டாகுது. யதா காமோ ததா கிரதுர் பவதி. கிரதுன்னு பேர், சங்கல்பத்துக்கு இன்னொரு பேர் கிரதுன்னு பேர். எந்த விதமா காமமோ அந்த விதமா தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம். எந்த விதமா காமம் வரும், எந்த விதமா வாசனை இருக்கோ அந்த விதமா தான் காமம் வரும். எந்த விதமா காமம் வந்துச்சோ அந்த விஷயத்துல தான் சங்கல்பம் செய்வோம். எந்த விஷயத்துல சங்கல்பம் பண்ணமோ அந்த விஷயத்துல தான் தத்து கிரதுர்பவதி தத்து கர்ம குருதே. எந்த விஷயத்துல சங்கல்பமோ அந்த விஷயத்துல தான் கர்மம் நடக்கும். யத் கர்ம குருதே தது அபிசம்பத்யதே. எந்த கர்மத்தை நீங்க பண்றீங்களோ அது புண்ணியமோ பாப்பமோ அந்த புண்ணிய பாப்பத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? அந்த விதமான சரீரத்தையே அடைகின்றீர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. மந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது காமயமானோ அத அகாமயமானோ. இந்த உலகத்துல 2 பேர் இருக்காங்க. ஒன்று காமப்படுற மனுஷன், இன்னொருத்தன் காமம் இல்லாத மனுஷன். காமப்படுறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா முண்டகோபனிஷத்து மந்திரம் சொல்லுது காமான்ய காமயதே மன்யமானகச காமபிர் ஜாயதே தத்திர தத்திர. எந்த எந்த விஷயத்தை ஆசைப்படுகின்றானோ அந்தந்த விஷயத்தை அடைவதற்காக அவன் ஆங்காங்கு சரீரத்தை பர்த்த வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கின்றான். ஒரே ஜென்மத்தில் எல்லா காமங்களும் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆசைப்படுறோம், ஒரு 10 விஷயத்தை ஆசைப்பட்டிருப்போம். இந்த பிறந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை ஆசைப்பட்டிருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஜென்மத்திலேயே எக்ஸிக்யூட் ஆகிருக்குமா, பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குமானா ஆயிருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ண ஆசைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஜென்மத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். எப்படி சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கிரிவல பாதையில் போயிட்டே இருக்கேன். ஏகாந்தமாக அங்கங்கே உட்காருவோம். சில சமயம் 2 வீலரில் போகும்போது என்ன பண்ணுவோம், அங்கங்கே உட்காந்து மலையை மட்டும் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு மெதுவாக போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குங்க. அந்த ரோட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. வீடு இல்லாதவங்க
வீடு இல்லாத சின்ன பசங்களுக்குலாம் நான் என்ன பண்ணேன், போய் சாக்லேட்டு, ஸ்வீட்லாம் பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்து, அந்த பசங்களுக்குலாம் குடுத்து, நல்லா சந்தோஷப்படுத்தி அவங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்துச்சு ஒண்ணு. வயசு ரொம்ப கம்மி. சின்ன குழந்தையிலேயே கல்யாணம் பண்ணிருவாங்க. சின்ன வயசு தான். அந்த அம்மா வந்தோனே நான் என்ன கேட்டேன், "என்னம்மா வேணும்?" அப்படின்னு. "என்ன சாமி வேணும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி." என்னன்னா, அ ஏன்னா ஒரு ஒரு ஷீட்டு மட்டும் போட்டு குடித்தனம் நடத்திட்டு இருக்காங்க ரோட்ல. ரோட்டு ஓரத்துல. இப்ப அந்த அம்மாவ நான் கேட்கிறேன், "என்னம்மா வேணும் உனக்கு?" நான் ஏதாவது வேணும்னா கேட்டு என்ன வேணும்னு என்னால முடிஞ்சா பண்றது அப்படின்னு. அந்த அம்மா கேட்டு, "என்ன சாமி கேட்கறது? வீடு இல்ல. ஒரு 4 செவுரு இருந்தா நல்லா இருக்கும். பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிலு, மழையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியல. வெறும் வந்து தார்பாலின் ஷீட்ட போட்டுட்டு இது பண்றோம். போறோம் வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரன்லேருந்து, ரவுடியிலேருந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தொந்தரவு பண்ணுவாங்க. ராத்திரியில தூங்க முடியாது சாமி நிம்மதியா. வெயிலு, மழைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஒரு 4 செவுரோட ஒரு வீடு இருந்தா போதும் சாமி" அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. மேல இருந்து பார்த்துட்டு இருப்பார்ல பகவான். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு? ததாஸ்துன்றுவார். ததாஸ்துன்னு சொன்னோனே, இந்த அம்மாக்கு வந்து வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு 4 செவுரு இருந்தா போதும், 4 வால் இருந்தா போதும்னோனே, அடுத்த ஜென்மத்தில இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 வாலும் ஒரு ஒரு சின்ன வீடு கிடைச்சிரும். இப்ப இந்த ஊர்ல உலகத்துலலாம் என்னெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்கெல்லாம் சின்ன சின்ன ஒண்டு குடித்தனத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க கேட்டது அது. எப்பவோ கேட்டிருப்பாங்க. ததாஸ்துன்னு பகவான் குடுத்திருப்பார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஒரு ஒண்டு குடுத்தனம். இங்க ஒண்டு குணத்திரத்துல வந்ததுக்கு பிறகு குட்டி 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 வீடா இருக்கும் தெரியுங்களா? சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். பாம்பே எல்லாம் போனீங்கன்னா அந்த தாராவி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ நான் ஒரு நாள் போய் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் தாராவில. ஐயோ அது மாதிரி ஒரு ஏரியா பார்க்கவே முடியாது. சின்ன 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 வீடு பொந்து மாதிரி இருக்கும் எல்லாம். எலி பொந்து மாதிரி தான் இருக்கும். நீ தானே கேட்ட 4 செவுரு இருந்தா போதும்னு நீ தானே காமப்பட்ட. அதுதானே கிடைச்சிருக்கு அப்படின்னு. இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒண்டு குடித்தனத்துல இருக்கிற அம்மாக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, "என்னம்மா வேணும் உனக்கு?" "ஐயோ சாமி இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஏகாந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பவுண்டுக்குள்ளார நான் மட்டும் இருக்கிற மாரி ஒரு 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 2400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும். ஒரு ஃபிளாட்டுக்குள்ளார ஒரு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட்க்கு இண்டிபெண்டன்ட்டான ஹவுஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்க. பகவான் அங்கிருந்து என்ன பண்ணுவார், "ததாஸ்து" அப்படின்றுவார். அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல இப்ப நெறைய வீடுகள் இருக்குல்ல, தனித்தனியா வந்து காம்பவுண்டு, உள்ளுக்குள்ளார வந்து ஒரு 1000, 1200 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 4 பக்கமும் லேண்டு, யாரோடையும் டச் இல்லாம ஃப்ரீயா இருக்கிறது. அது மாரி வீடு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, தனித்தனி வீட்ல இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டீங்க, "ஐயோ சாமி சிங்கிள் பெட்ரூம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது வந்தா, அப்பா, அம்மா வந்தா கூட தங்க வைக்க முடிய மாட்டேங்குது. ஹால்ல படுக்க வேண்டியிருக்கு. ஒரு டபுள் பெட்ரூமோ இல்ல ட்ரிபிள் பெட்ரூமோ இருக்கிற ஒரு ஃபிளாட் கிடைச்சா நல்லா இருக்கும்." அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ததாஸ்து அப்படியே ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் பெட்ரூம் இருக்கிற மாரி ஒரு ஃபிளாட் கிடைச்சிரும். இதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறவன்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 வீலர் இருந்தா நல்லா இருக்கும். ஸ்கூட்டர் இருக்கவன்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, "இதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஒரு சின்ன அல்டோ மாரியாவது ஒரு கார் வேணும்." அல்டோ கார் வச்சிருக்கவன்ட்ட போய் கேட்டீங்கன்னா, "இது சரியே இல்ல. ஒரு எஸ்யூவி கார் இருந்தா நல்லா இருக்கும்." அவன்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, என்ன சொல்லுவான் அவன், "ஒரு BMW, மெர்சிடஸ் பென்ஸோ இருந்தா சூப்பரா இருக்கும்." இதே மாதிரி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் சங்கல்பம் பண்றோமோ, எதையெதெல்லாம் ஆசைப்பட்டு எனக்கு இது வேணும்னு நம்ம முயற்சி பண்றோமோ, அது இந்த ஜென்மத்துல பலித்தமாகாம, அது என்ன பண்ணும், அடுத்தடுத்த ஜென்மங்கள குடுத்து பலித்தமாகிட்டே இருக்கும். இப்போ நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஒய்ஃப், உங்களோட சில்ட்ரன்ஸ், உங்களோட படிப்பு, நீங்க வச்சிருக்க வெல்த், நீங்க வச்சிருக்க வண்டி வாகனம், நீங்க வச்சிருக்க வீடு, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, யார் கேட்டது? நம்ம கேட்டு வாங்குனது. நல்லா மனசுல புரிஞ்சுக்கங்க. அதுதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, "யதா காமோ பவதி தத் கிரதுர்பவதி." எந்த காமம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பூர்வ வாசனையிலிருந்து ஸ்மரணத்துக்கு வருதோ, அதை தான் நம்ம சங்கல்பிக்கின்றோம். எதை சங்கல்பிக்கிறோமோ, அந்த கருமத்தை தான் பண்ணுகின்றோம். எந்த கருமத்தை பண்றோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி தான் பலனை அடைகின்றோம். ஆயிடுச்சா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்மா செட் ஆகலன்னா, நீங்க சங்கல்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆசைப்படுறேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு BMW கார், ஹையர் எண்ட் கார் ஒரு 3,00,00,000 வேணும்னு ஆசைப்படுறேன். ஆனா கர்மா வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி இல்ல. அப்ப கர்மா இல்லன்னா என்ன பண்ணும்? அந்த சங்கல்பம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அந்த காமமும், காம வாசனையா, சங்கல்பமா
அந்த வாசனை காம வாசனையாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ பணம் இந்த கர்மா வந்து பார்த்தீங்கன்னா BMW கார் வாங்குற அளவுக்கு ஒரு கர்மா செட் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மா அந்த காமம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து BMW காரை நான் வாங்கி விடுவேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தயானந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிநேகிதர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படிக்கும் போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏத்திஸ்ட் மாதிரியே தான் பேசுவார். வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருந்தார். சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா உடுக்கி அடித்தாரா, அதுலேருந்து 14 சூத்திரம் வந்துச்சான். என்னையா கதை விட்றீங்க? அவர் ரொம்ப ரொம்ப தமிழ் மேலே வந்து தமிழ் MA படித்தவர், ரொம்ப தமிழ் மேலே ரொம்ப இது உள்ளவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாகேஸ்வர சூத்திரம்னு சம்ஸ்கிருதத்துக்காக தான் பேஸு. சுவாமி சிவபெருமானோட உடுக்கையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் படிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவார். என்ன வந்து பார்த்தீங்கன்னா உடுக்கி அடித்தாரா இது வருமா அப்படின்னு. நான் தான் கேட்டேன், ஏன் சுவாமி உங்களுக்கு சம்ஸ்கிருதமே பிடிக்காது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திஸ்ட் மாதிரி இருக்கீங்க, அப்போ நீங்கள் பேசாமல் உங்கள் ஊரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை பண்ண வேண்டியது தானே, எதுக்காக இங்கே வந்து வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. உங்களோட லட்சியம் தான் என்ன, எதுக்காக வேதாந்தம் படிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கேண்டஸா கிளாசிக் கார் வாங்கணும். எப்போ சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1999 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வச்சனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், எனக்கு கேண்டஸா கிளாசிக் கார் இப்போதான் BMW அதெல்லாம் சொல்கிறேன். அந்த சமயத்தில் கேண்டஸா கிளாசிக் தான் வந்து பார்த்துருக்கீங்கல்ல, கேண்டஸா கிளாசிக் படகு மாதிரி இருக்கும், பெரிய கார். அந்த கார் வாங்கணும் அப்படின்னு அவருக்கு கனவு. நானும் போயிட்டேன், அவரும் இதாகி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2017 அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சுவாமி அறிமுகமானார், ஒரு மடாதிபதி. அந்த மடாதிபதி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஸ்டோரிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். நான் அவர் புது கார் ஒன்று வாங்கியிருந்தார், இன்னோவா கார் வாங்கியிருந்தார். சாமி இன்னோவா கார் நல்லா இருக்கே, நல்லா இருக்கு சாமி, ஆனால் பழைய அந்த கேண்டஸா கிளாசிக் மாதிரி வராது சாமினார். நான் உடனே கேட்டேன், கேண்டஸா கிளாசிக் வச்சுருந்தீங்களா சாமி நீங்கள்? ஆமாம் சாமி, நான் வாங்கின கார் முதல் கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து செகண்டில் வாங்கினேன், கேண்டஸா கிளாசிக் நான் வச்சுருந்தேன் சாமி அப்படின்னு. ஏன் என்ன சாமி பண்ணீங்க? கேண்டஸா கிளாசிக் வீட்டில் இல்லையே, நான் பார்த்தேனே, வீட்டில எல்லாம் நிப்பாட்டலையே அப்படின்னு. சாமி அது வந்து இந்த சாமிக்கு கேட்டாருன்னு கொடுத்துட்டேன் சாமி அப்படின்னு, வித்துட்டேன் சாமி அப்படின்னு. எந்த சாமிக்கு அப்படின்னா 1999 ஒருத்தர் பிரம்மச்சாரி சங்கல்பம் பண்ணாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிரம்மச்சாரி இவர்கிட்ட இருந்து அந்த கேண்டஸா கிளாசிக் காரை எவ்வளோக்கு வாங்கினார் அப்படின்னா, சாமி என்கிட்ட 30,000 ரூபாய் தான் பணம் இருக்கு, மீதி பணத்தை நான் அப்புறம் தரேன்னு 30,000 கொடுத்துட்டு இவர்கிட்ட இருந்து வாங்கினாரு, திரும்ப பணமே கொடுக்கல சாமி அப்படின்னு. அடைஞ்சிட்டாரா? 1999 பண்ண சங்கல்பம் 2008 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்குள்ளார ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இதாங்க இதே மாதிரி. ஆனால் எவ்வளோ ஆயிருக்கு? 10 வருஷம் கழிச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம எதையெல்லாம் சங்கல்பம் பண்ணுறோமோ அந்த சங்கல்பம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காரியமாக எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்மிருதிக்கு வருது இல்லை, ஒன்று எனக்கு பழைய நினைவு ஸ்மிருதிக்கு வருது, ஸ்மிருதியில் வந்த மாத்திரத்தில் அது எக்ஸிக்யூட் ஆகாமல் திரும்ப அது அப்படியே வாசனையாக திரும்பவும் ஸ்மிருதி வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் போய் திரும்பவும் வாசனையாக பதிவாகும். இல்லை நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது சங்கல்பிக்கிறேன், எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறேன். சங்கல்பம் வந்து சங்கல்பத்தோடு நின்று போச்சு அப்படின்னா சங்கல்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனையாக நடக்காமல் அது வந்து காரியமாக பரிணமிக்காமல் வெறும் சங்கல்பத்தோடு நின்று போச்சு அப்படின்னா அதுவும் என்ன ஆகிடும், சித்தத்தில் போய் திரும்ப சங்கல்பம் அப்படியே திரும்ப கேண்டஸா கிளாசிக் வேணுன்ற சங்கல்பம் அப்படியே சித்தத்தை போய் வாசனையாக பதிவாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதோட அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மனசில் ஆலோசனையெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும், எந்த செய்யணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி காரியமாக வெளியில் வரல அப்படின்னா அந்த மனசில் பண்ண ஆலோசனையும் என்ன ஆகிடும், திரும்ப வாசனையாக போய் பதிவாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை இதெல்லாத்தையும் பண்ணி கர்மத்திலையும் பிரவருத்தி பண்ணி அதை அடையிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கேண்டஸா கிளாசிக் காரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேண்டஸா கிளாசிக் காரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் சுகமும் துக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்கள் சித்தத்தில் பதிவாயிடும். இவர் 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாரு, மீதி இருக்க பணத்தை யார் கொடுப்பா? ஏமாத்திட்டார், நாமும் போட்டார். அப்போ அந்த சுவாமி சொல்கிறாரு, சுவாமி 30,000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டார் சுவாமி, அவர் இன்னும் பணமே கொடுக்கல சாமி. அப்போ வந்து புண்ணியமாக பார்ப்போமா?
பாப்பம் தானே, ரிணம் தானே, ஏமாத்துனது ரிணம் தானே. இவரும் கேட்கல, சரி போட்டு சாமி என்ன பண்றது அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ளார அந்த இது இருக்கு, ஐயோ நமக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப்ப கர்மா. அப்ப அந்த பாப்ப கர்மா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு போயிடும். இவரோட அந்த கேண்டசா கிளாசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாசனைக்கு வந்து, இதுதாங்க விஷயம். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடணும். சரி, காமத்தை உடையவன் திரும்ப திரும்ப அந்த காமத்தை அடையறதுக்கு என்ன பண்றான், பிறக்கிறான். அந்த சுவாமிக்கு வந்து ஒருவேளை காண்டச கிளாசிக் கிடைக்காம போயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும், அந்த சங்கல்பமாவே அப்படியே சித்தத்தில் இருந்திருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கர்மா கூடி வரும்போது அடுத்த சரீரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனை சரியா வெளிப்பட்டு என்ன பண்ணும், காண்டசா கிளாசிக்கு அடையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமங்களுக்கு, அந்த காமம் வாசனையா போனதுக்கு பிறகு வாசனைகளுக்கு தடை இல்லை. சரி, இதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் நம்மள மாதிரி இருக்கிறவன், நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆசைப்படாதீங்க, சங்கல்பம் பண்ணாதீங்க அப்படின்னு. சங்கல்பம் பண்ணாதீங்கன்னு சொல்லி 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பமே வரலன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு பேரு காமப்படாதவங்களுக்கு பேரு அகாமயமானகன் பேர். காமயமானகனா ஆசைப்படுபவன், அகாமயமானக அப்படின்னா ஆசை இல்லாதவன். ஆசை இல்லாதவன் என்ன பண்றான், யோ அகாமோ, அவனுக்கு என்ன பேரு, அகாமன் அப்படின்னு பேரு. அகாமன் என்ன ஆகுறான்னு கேட்டீங்கன்னா நிஷ்காமோ. அகாமன் இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளார இருந்த காமங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வெளியேறி விட்டது, வெளியில போயிடுச்சு. ஆப்த காமக, அவன் என்ன பண்றான், எல்லா காமங்களும் அடைந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்த காமன் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னா அவன் ஆத்ம காமனாக ஆகிவிட்டான். எல்லா காமங்களும் இல்லாம போச்சுன்னா தான் தான் தான்ல நின்று தன்னையே அடைகின்றான். தன்னையே அடைஞ்சவனுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆப்த காமன். ஆத்ம காமக ஆப்த காமகன்னு பேரு. ஆத்மாவை அடைந்து விடுகின்றான். அப்படி அடைஞ்சதுனால என்ன நடக்கும், அவனுக்கு வேற காமங்களே இல்லை, ஆத்மாவை அடைஞ்சிட்டான். அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா ந தஸ்ய பிராணா உத்கிராமதி, அவனுடைய பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்திலிருந்து வெளியில கிளம்பி அடுத்த சரீரத்துக்கு போறது இல்லை. அப்ப காமம் வந்து இல்லாம போச்சு அப்படின்னாவே, காம வாசனை இல்லாம போச்சுனாவே அவனுக்கு வந்து இங்கேயே அவனுடைய ஹிருதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா காமங்களும் நசிஞ்சு விடுகின்றன, நாசமாயிடுது. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகு அப்படின்னா அவனுடைய பிராணன் வேற சரீரத்துக்கு போறது இல்லை. சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே ஹிருதயத்திலேயே லயமாகிவிடும். பிரம்மைவ சன் பிரம்ம அப்பியேதி, இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் என்ன ஆகிறான், காமங்கள் இல்லாம போய் ஆத்மாவை அடைஞ்சதுனால இங்கேயே பிரம்மமா இருந்து திரும்ப இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தையே அடைகின்றான். சர்வாத்மா சர்வபூதமா சர்வமா ஆகி விடுகின்றான். அதனால மந்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா சர்வே பிரமுச்சியந்தே காமாஹா, யதா சர்வே பிரமுச்சியந்தே காமாஹா ஏ அஸ்ய ஹிருதி ஸ்ரிதாஹா. எந்த ஹிருதயத்துல சித்தம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, எது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல சித்தத்துல ஆசிரியம் பண்ணி ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சோ காமங்கள், எவ்வளோ காமங்கள் இருந்துச்சோ ஆசைகள் இருந்துச்சோ, ஆசைகள்னா என்ன, எல்லாத்தையும் எடுத்துங்க, காமங்கள் எல்லாத்தையும் எடுத்துங்க. அந்த காமங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யதா சர்வே பிரமுச்சியந்தே, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி 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 இதை எதுவும் அடைய வேணாம் அப்படின்னு எல்லா காமங்களும் ஒன்று வேணாம் அப்படின்ற நிலைக்கு வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத மருத்தியோ அமிர்தோ பவதி, இறந்து போகக்கூடிய மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா இறக்காதவன் ஆகின்றான். பவதி அத்திர பிரம்ம சமஸ்னுதயதி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் அடையப்பட்டதாக ஆகின்றது அப்படின்னு சொல்லுது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையை பற்றின ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனமேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ பந்தாய விஷயாசக்தம் மோக்ஷாய நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 மனமேவ மனுஷ்யானாம் பந்த மோக்ஷயோகோ காரணம். மனசு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டாக சொல்லுவோம். மனசோட அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தம். ரெக்கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட சேர்ந்து ரெக்கார்டர் இருக்கு. சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட சேர்ந்து இருக்கு. புத்தியோட எது சேர்ந்துருக்கும், அகங்காரம் புத்தியோட சேர்ந்துருக்கும். புத்தியோட அகங்காரம் இருக்கும், மனசோட
சித்தம் இருக்கும். இந்த சித்தம் தான் ரெக்கார்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது மனையேவ மனுஷியானாம். இந்த மனுஷர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம்தான் வந்து பார்த்தீங்கன்னா பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயத்தோட பற்றுதல் அடையும் போதெல்லாம் பந்தம். எப்போ இந்த விஷயப்பற்றுதல் இல்லாம போகுதோ, விஷயங்களோட அட்டாச்மெண்ட் இல்லாம சங்கம் இல்லாம போகுதோ, முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். நிர்விஷயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அமனீபாவம்னு பேர். எந்த மனசுல எந்த விஷயங்களும் இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அமனீபாவம் அப்படின்னு பேர். அத மந்திரம் சொல்லுது. மூணாவது மந்திரம் சொல்லுது யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய மனசோ முக்திரிஷ்யதே. நிர்விஷயம் பண்றதுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்திரிய நிகிரகம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விஷய ஆலோசனை பண்ணாதது. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டீ ஷாப்பில் நிற்கிறேன். எப்பவும் போல் ஒரு சுகர் ஃப்ரீ ஒன்று வச்சுருப்பேன். சுகர் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுகர் ஃப்ரீ எடுத்து ஓப்பன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறேன். ஷாப் கீப்பர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு சாமி வந்தார். வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டார், என்ன சாமி அது அப்படின்னு. நான் அடுத்த வார்த்தை என்ன சொன்னீங்களா, உன் வேலை என்னன்னு நான் கேட்டேன். அதான் கேட்டேன், உனக்கு தேவையில்லாத வேலைலாம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டேன். ஊரில் எதையோ நடக்கும், ஊரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ரோட்டில் ஏகப்பட்டது போகும் வரும், எதோ நடக்கும், உனக்கு என்ன வேலை? சன்னியாசி அப்படின்னா பேசாமல் உன் வேலையை பாரு, தேவையில்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு என்னது? நான் எதையாவது பிப்பேன், எதையாவது கொடுப்பேன். இல்லை, கியூரியாசிட்டி தான். கியூரியாசிட்டிக்கு மண்ணாங்கட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நான்சென்ஸ் அப்படின்றது தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் ஆலோசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார அது என்னது, இது என்னது, இது எப்படி, அது எப்படி, இது மாதிரி சம்பந்தம் இல்லாததெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு விஷயத்தோடு சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் பண்ணுற மாதிரியே இந்த மனசையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷய சிந்தனையிலேருந்து பிரேக் பண்ணணும். ரோட்டில் என்னென்னவோ போகட்டும், அந்த எல்லாத்தையும் சிந்திச்சிங்க அப்படின்னா சம்சாரி ஆயிடுவீங்க. அப்போ 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல எந்த விஷயங்கள்லையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை என்ன செய்கிறாங்க, அது என்னது, இது என்னது, சம்பந்தமே இல்லாமல் அது என்னது, இது என்னது, உனக்கு என்ன சம்பந்தம், உனக்கு என்ன சம்பந்தம், உனக்கு எதுக்கு தேவையில்லாத ரோட்டில் போகிறதெல்லாம் எதுக்கு மேலே எடுத்து போட்டுக்கிற, அது எதுக்கு சிந்திக்கிற? டிசிப்ளின் இல்லாத லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சம்பந்தமானதை மட்டும் ஆலோசனை பண்ணணும், சம்பந்தம் இல்லாத விஷயத்த ஆலோசனை பண்ணக்கூடாது. மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது என்னது, இது என்னதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உனக்கு என்ன சம்பந்தம்? நான் அடுத்த வார்த்தையை தான் கேட்குறேன், உனக்கு என்ன சம்பந்தம், நீ எதுக்கு இதை யோசிக்கிற, உன் வேலையை பாரு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு 2வது ஆலோசனையை பிரேக் பண்ணுறது, தேவையில்லாத ஆலோசனையே போகக்கூடாது. அப்புறம் 3வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆலோசனைக்கு முன்னாடி எது இருக்குது, சங்கல்பம். சங்கல்பத்தை விடுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்ப தியாகம் பண்ணியே ஆகணும். பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது அத்தியாயத்தில் முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. முக்கியமான ஸ்லோகம் 3-4 6ல் 3-4 பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. யோகத்தில் ஏறினவனா இருக்கணும் அப்படின்னா என்னன்னா ஆருருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதேன்னு ஸ்லோகம் இருக்கு. அதுக்கு முந்தின ஸ்லோகம் நஹ்ய சந்யஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. எவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கல்பங்களை சந்நியாசம் பண்ணலையோ அவன் யோகியாக ஆக முடியாது. முக்கியமான விஷயம். அப்போ முதல்ல இந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் மனசுல ஆலோசனை பண்ணாம இருக்கிறது தேவையில்லாத விஷயத்த, அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பங்களை தியாகம் பண்ண வேண்டும். சங்கல்பத்தை தியாகம் பண்ணலை அப்படின்னா நீங்க யோகியாக முடியாது. அது மட்டும் இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 வரிசையா ஸ்லோகங்கள்ல 4வது ஸ்லோக பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்றார், சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூட ததோச்சியத்தை 6-4 சொல்றார். எல்லா சங்கல்பங்களையும் எவன் தியாகம் செய்து விடுகிறானோ அவன் யோகாரூடன் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகாரூடன் சொல்லப்படுறான் அப்படின்னும் போது அதுக்கு பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியார் சொல்றார், சங்கல்ப மூலக்காமோவை யஜ்ஞாஹா சங்கல்ப சம்பவாஹா. நீங்க ஒரு யஜ்ஞம் பண்ணணும், ஒரு காரியம், யஜ்ஞம்னா காரியம், வெளியில ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா
அதுக்கு மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கல்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலம், சர்வாரம்பம்னு பேர். எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டினா சங்கல்பத்திலிருந்து தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. மந்திரம் சொல்லுது, ஒரு ரிஷி சொல்றாராம், மகாபாரத சாந்தி பருவத்திலிருந்து ஆச்சாரியர் கோட் பண்றார். ஏ காம ஜானாதி தே மூலம், ஏ காமமே தெரியும் உன்னோட மூலம் எது என்று எனக்கு தெரியும். ரிஷிமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாக சொல்றார், ஏ காமமே, ஒரு ஆசை வருது, ஆசை வந்துச்சு அப்படின்னா, மனசுல ஆசை வந்துச்சு அப்படின்னாவே ஏ காமமே உன்னோட மூலம் எதுன்னு எனக்கு தெரியும். ஜானாமி தே மூலம் சங்கல்பாதி கில ஜாயசே, நீ வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பத்திலிருந்து தான் நீ உண்டாகின்றாய். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்ப, நான் நத்வம் சங்கல்பயிஷ்யாமி, இட்லி சாப்பிடணும், இட்லி சாப்பிடணும்னா தோணுது உனக்கு, பூ மாதிரி இட்லி சாப்பிடணும்னு தோணுதா? நான் உன்னை சங்கல்பிக்கவே மாட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? அது 2 நாள் பார்க்கும், வந்து பார்க்கும், ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லைப்பா அப்படின்னு அது போயிடும். நம்மள்கிட்ட ஒன்றும் நம்ம காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு போயிடும். உள்ள வரும்போதே அதை உதாசீனமா அதை சங்கல்பிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இட்லின்ற காமம் வரும், இந்த உலக விஷயங்கள் BMW வரும், எல்லாம் வரும், ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும் மனசுல. எந்த விஷயம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்கண்டின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பாஸ் அப்படின்னு எல்லாத்தையும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? வேல்யூ இல்லாமல் போயிடும். இதையே வந்து பார்த்தீங்கன்னா எது வருதோ மனசுக்குள்ளார அதை பிடிச்சு வச்சு சங்கல்பம் பண்ணினீங்க அப்படின்னா போச்சு, எல்லாம் போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஷி சொல்றாரு, நத்வம் சங்கல்பயிஷ்யாமி, நான் உன்னை சங்கல்பிக்க மாட்டேன். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு வாசனை வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் இருக்கிற வாசனை என்ன வரும்? ஸ்மிருதிக்கு நினைவு வரும்போது அதுக்கு பேர் காமம்னு பேர். ஸ்மிருதிக்கு வரும்போது அதுக்கு பேரு சுகானுஷயி ராக விருத்தியா சித்தத்தில் வரும், ஸ்மிருதி வடிவத்தில் வரும். காமம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு வந்த மாத்திரத்துல, எனக்கு இட்லி காமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திக்கு வந்த மாத்திரத்துல நான் அதை வந்து சங்கல்பிச்சேன் அப்படின்னா மனசு ஆலோசனைக்கு போயிடும், அதை அடையிறதில்ல. சங்கல்பிக்காம வந்து பார்த்தீங்கன்னா காமம் வந்துச்சு, நான் உதாசீனப்படுத்திட்டேன் அப்படின்னா போச்சு. சங்கல்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினானது. அதனால அந்த ரிஷி சொல்றாரு, நத்வாம் சங்கல்பயிஷ்யாமி, நான் உன்னை சங்கல்பிக்க மாட்டேன். எந்த காமம் உள்ள வரும்போதும் நினைவு கண்டிப்பா வரும். ஏன்னா சித்தத்துல போன ஜென்மத்துல என்னெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம், எதெல்லாம் அனுபவிச்சோன்னு தெரியாது. இது எல்லாம் அனுபவிச்சதெல்லாம் சித்தத்துல இருக்கிற வாசனைகள் இப்போ மெமரிக்கு வரும். அந்த மெமரிக்கு வரும்போது சுகமா இருந்தா அதுக்கு பேரு ராகம்னு பேரு, துக்கமா இருந்துச்சுன்னா அது வெளிப்படும் போது துவேஷமா வெளிப்படும். அந்த சுக துக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நான் காம சங்கல்பமோ இல்லை துவேஷ சங்கல்பமோ பண்ணக்கூடாது. பண்ணணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கர்மத்தை பண்ண வச்சிரும், கர்மத்துல இருந்து திரும்ப சம்சாரம் உண்டாயிடும். அதனால சங்கல்பமே, நான் உன்னை சங்கல்பம் பண்ண மாட்டேன். அதனால என்ன ஆகும்? சமூலோ ந பவிஷ்யசி, நீ என்ன பண்ணுவ அப்படின்னா மூலம் இல்லாமல் போவாய். உனக்கு நான் சங்கல்பம் பண்ணினேன் திரும்ப ஸ்ட்ராங் ஆயிடும் வாசனை. அப்ப சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? மனசுல எது வந்தாலும் ஜருகண்டின்னு பாஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா சங்கல்பமே வராது. உங்களுக்கு நிறைய நிமித்தங்கள் வரும். நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, நேற்று எனக்கு கொஞ்சம் பக்தர்கள் வந்தாங்க, ஒரு 2 பேர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாமி நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னீங்களே. ஆமாம், இடம் வாங்கணும்னு சொன்னேன், ஆனால் வந்து சங்கல்பம் பண்ணணும்ல, இடம் வாங்கணும் அப்படின்னு பிரபோதா என்கிட்ட வந்து கேட்டார். சாமி நீங்கள் தென்காசியில் ஒரு நல்ல இடம் பார்த்தீங்களா சாமி? நீங்கள் போனீங்களே சிமிச்சேச்சு, புளியரை கோயிலுக்கு பின்பக்கம் இருக்க, எப்படி இருக்குது? புளியரை கோயில் பின்பக்கம் சூப்பராக இருக்குல்ல, அற்புதமாக இருக்குல்ல சாமி. அந்த கோயிலுக்கு பின்பக்கம் நல்ல காடா மலையா இருக்க சாமி அந்த இடத்துல. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிராரப்தத்தில் அதுவா வந்தாதான் உண்டு. நேற்று அவங்க கேட்டாங்க, சாமி நீங்கள் லேண்டு வாங்கணும்னு சொன்னீங்களே. அதெல்லாம் இல்லை, வாங்கணும்லாம் சொல்லலை, பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன், ஆனால் வந்து இப்போ இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னா மனசு ஆலோசனைக்கு வந்துடும். யாரோ ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க, சாமி நீங்கள் லேண்ட் வாங்கினா நான் ஒரு 50,000 ரூபாய் தந்துடுறேன் சாமி லேண்டுக்கு இப்போவே. வசந்தியம்மா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்டுக்கு ஒரு 50,000 ரூபாய் தரேன் சாமி அப்படின்னேன். ஆமாம், நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பீங்க,
மீதி இருக்கிற பணத்துக்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையா இவங்கள்ட்ட 50,000 வாங்கலாம், இவங்கள்ட்ட 50,000 வாங்கலாம், எல்லாத்தையும் கணக்கு போட ஆரம்பிச்சிடுவேன். 50 பேர் பாடத்தில் வரீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட எவ்வளோ வாங்கலாம், இவங்கள்ட்ட எவ்வளோ வாங்கலாம், இவங்கள்ட்ட எவ்வளோ வாங்கலாம்னு சங்கல்பம் வரும். ஒரு பேம்லெட் போடணும். பேம்லெட் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேண்டை வாங்கணும். அதுக்கப்புறம் ஃபென்சிங் போடுறதுக்கு யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அலையணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பில்டிங் மட்டும் சன்னியாசிக்கு பத்தாது இல்லை, அப்புறம் மெடிடேஷன் ஹால் கட்டணும், கிச்சன் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து பக்தர்கள் வந்தால் தங்குறதுக்கு பக்த நிவாஸ் கட்டணும். போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சாமியார் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், சங்கல்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஃபுல்லாக சங்கல்பம் போயிட்டே இருக்கும். சங்கல்பத்துக்கு எண்டு இருக்கா, புண்ணிய கர்மா நடக்கும். ஆசிரமம்னு ஒன்று கட்டிட்டோம் அப்படின்னா புண்ணிய கர்மா நடந்துக்கிட்டே இருக்கும். புண்ணிய கர்மா நடக்க வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட உங்களுக்கு சங்கல்பிச்சது பெருசாகிட்டே போகும். சாகர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் முடியவே முடியாது. பிராரப்தத்துல என்ன தன்னால அயாச்சித்தமா வருதோ அப்படி வந்துச்சுன்னா சங்கல்பம் பண்ணாம முந்தின ஜென்மத்துல உள்ள பிராரப்தம் உங்களுக்கு இயல்பா வந்துச்சுன்னா புது சங்கல்பம் தேவையில்லை. இல்லை அப்படின்னா சங்கல்பம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோசமானது. அப்ப சங்கல்பம் எங்க இருந்து வரும், ஸ்மிருதியில இருந்து. ஸ்மிருதி எங்க இருந்து வரும், வாசனையில இருந்து. அப்ப எல்லாத்துக்கும் மூல காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனா. எந்த வாசனை வெளியில அபிவியக்தமாச்சினாலும் அந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சங்கல்பிக்கவே கூடாது அப்படின்னு மனசுல வச்சுங்க. ச யதா காமோ பவதி தத் கிரதுர் பவதி. இப்ப நாம் பிருகதாரண்யத்துல 4 மந்திரம் சொன்னதை அப்படியே இங்க ஆச்சாரியார் கோட் பண்றார். எத்தத்தி குருத்தே ஜந்து தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். மனுஸ்மிருதியில இருக்கிற கொட்டேஷன் சொல்றாரு ஆச்சாரியார். கீதால இருக்கிற ஸ்லோகத்தை நான் படிச்சு காட்டிட்டு இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா 6ல் 4 பாஷ்யம் படிக்கணும். 6வது அத்தியாயம் 4வது பாஷ்யம் உங்களுக்கு எல்லாம் PDF எல்லாம் கொடுத்துருக்கேன், முடிஞ்சா எடுத்து பார்த்துங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் ரொம்ப தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷனா கொடுக்குறார். எதையெல்லாம் மனுஷன் பண்றானோ, எந்தெந்த காமங்கள் எல்லாம் இருக்கோ, நீங்க ஸ்டெப்ஸ் போங்க கரெக்டா, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தன் மனுஷன் பண்றானோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். எத்தத்தி குருத்தே ஜந்துஹு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். எதையெல்லாம் மனுஷன் வந்து வெளியில கர்மா பண்றானோ அந்த கர்மத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கணும், மனசுல ஆலோசனை பண்ணியிருக்கணும். ஆலோசனைக்கு பின்னாடி என்ன இருக்கணும், சங்கல்பம் இருக்கணும். சங்கல்பத்துக்கு பின்னாடி என்ன வந்திருக்கணும், காம ஸ்மிருதி வந்திருக்கணும், ஸ்மிருதி உண்டாயிருக்கணும். ஸ்மிருதிக்கு பின்னாடி எது இருக்கணும், வாசனை இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை ரீசன்ஸ் இருக்குது ஒரு கர்மா பண்ணுறதுக்கு பின்னாடி. கடைசியில் மூல காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசனா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட இங்கே நிப்பாட்டுங்க. 11வது சூத்திரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், இதை பற்றி தான் விசாரம் பண்ண போகிறோம். 11வதுலேருந்து ஆச்சாரியார் திரும்பவும் எடுக்க போகிற பாஷ்யத்தை பார்த்துட்டு நம்ம வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10வது சூத்திரத்துக்கு வந்துடுங்க. கொஞ்சம் இந்த பேக்ரவுண்டு போதும். அப்போ வாசனா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதை மட்டும் புரிஞ்சுங்க. 10வது ஸ்லோகம் வந்து சூத்திரம். விற்த்திக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா ஒன்று சொல்றார். விற்த்திக்காரர் நனு ஜென்மாந்தரித வாசனா ந சந்தி இதி வதந்தம் சார்வாக்கம் பிரத்யாக. சார்வாக்கன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனையை ஒத்துக்க மாட்டேன்றான். யார் ஒத்துக்கிறது இல்லை, சார்வாக்கன். அப்போ வந்து நம்ம சனாதன தர்மத்தில் ஒத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஸ்மிருதியிலேருந்து ஆரம்பித்து ராமர்லேருந்து வசிஷ்டர்லேருந்து உபனிஷத்து முக்திகோ உபனிஷத்துலேருந்து அமிர்த பிந்து உபனிஷத்துலேருந்து ஏகப்பட்ட உபனிஷதங்கள் வாசனையை வந்து மூல காரணமாக சொல்கின்றன. அப்போ வந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வாசனைன்றதை ஒத்துக்கலை அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சார்வாக்கனே வச்சுங்க, அவன் தான் ஒத்துக்க மாட்டான். அப்போ இங்கே ஆச்சாரியார் சொல்கிறாரு நானு ஜென்மாந்தரித வாசனா. ஜென்மாந்தரித்தனா கடந்த காலங்கள் எத்தனை ஜென்மங்கள் பிறந்தோமோ அத்தனை வாசனைகளும் சிப்பில் உங்களுடைய சித்தத்தில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. 84 லட்சம் யோனியோட வாசனைகளும் நம்ம சித்தத்தில் இருக்குன்னு யார்ட்டையாவது சொன்னீங்க அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சார்வாக்கனா இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ந சந்தி இதி, அதெல்லாம் இல்லைங்க, வாசனையாவது மண்ணாங்கட்டியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னான் அப்படின்னா அவனை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10வது சூத்திரம் சொல்லப்படுகிறது. தாசாம் அநாதித்வம்
சாஷிஷோ நித்யத்வாத் சாஷிஷோ நித்யத்வாத் தாசாம் அநாதித்வம் சாஷிஷோ நித்யத்வாத். தாசாம் அப்படின்னா தாசாம் வாசனானாம் அப்படின்னு எழுதிக்கணும். அந்த வாசனைகளுக்கு எந்தெந்த வாசனைகள் நம்ம இருக்கோ அந்த எல்லா வாசனைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அநாதித்வம், அநாதி தன்மையானது சித்திக்கின்றது. வாசனைகள் எப்போ உண்டாச்சு தெரியாது. என்னென்ன வாசனைகள் நம்ம உண்டாயிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் எங்கேருந்து ஸ்டார்டிங் ஆச்சு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன் அப்படின்னா வாசனைகள் அனாதி. என்னோட சித்தத்தில் எத்தனை வாசனைகள் இருக்கோ எல்லாம் வந்து 84 லட்சம் யோனி ஜென்மங்கள் எடுத்தது. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நிறைய பிறவி வாட்டி பிறந்திருப்பேன். மனுஷனா எத்தனை கோட்டி வாட்டி பிறந்தேன்னு தெரில. அப்போ ஒரு வாசனை இப்போ நம்மள்கிட்ட இயல்பாக ஒரு வாசனை இருக்குது அப்படின்னா அந்த வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி இருக்கா அப்படின்னா ஆதி இல்லை, அனாதி. ஏன் தெரியாது, ஆதி தெரியாது, எப்போ உண்டாச்சுன்னே தெரியாது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் கிளாஸோட ஒப்பிட்டு பார்த்தேங்க. நரூபமஸ்யேக ததோபலப்யதே நான்தோ நச்சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டான்னு ஒன்று பார்த்தேன் தெரியுங்களா? ஏன் சொன்னேன் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு? இது இல்யூஷன். இந்த சம்சாரம்ன்றது இல்யூஷன். அதனால ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, மத்தியமும் இல்லை. அதே மாதிரி வாசனைகளுக்கு ஆதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாசனைகளுக்கு ஆதி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்யூஷன். அப்போ இல்யூஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஆதி இல்லவே இல்லை. சரி, ஆதி இல்லைன்னு ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஆதித்தன்மை இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? அனாதித்தன்மை உடையது அப்படின்னு. அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஆஷிஷோ ஆஷிஷோ நித்யத்வாத். சேவை தனியாக பிரிச்சிருங்க. ஆஷிஷோ. ஆஷிஷகனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம். ஆசைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்தியமான தன்மை உடையவைகள் ஆசைகள். அப்போ வந்து ஆசை வந்துக்கிட்டே இருக்கு சதா. நமக்கு இட்லி சாப்பிடணுன்ற சிம்பிள் தானே, இட்லின்றது சிம்பிள் தானே, இதோட சிம்பிளான்னு தோணும். சின்ன வயசில் உங்களுக்கு நான் விரதம் இருக்கும்போது என்ன ஆசை வருதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சாந்திராயண விரதம் இருக்கும்போது பெரிய விஷயம்லாம் வராதுங்க. 1 மாதம் விரதம், சாந்திராயண விரதம். 1 கவலை 2 கவலை 3 கவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு 1 கவலை 2 கவலை கம்மி பண்ணணும். நைட்லாம் தூக்கமே வராது. என்ன வரும் தெரியுங்களா உங்களுக்கு? சின்ன குழந்தையில வந்து இந்த இலந்த அடை சாப்பிட்ருப்போம்ல, சின்ன வயசுல இலந்த அடை, கமரக்கட்டு, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஐட்டெல்லாம் ஸ்கூல் லைஃப்பில் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் பேபி ஸ்கூலில் படிக்கும்போது இதெல்லாம் என்னென்னலாம் சாப்பிட்டோமோ அதெல்லாம் மனசில் இருக்கும். விரத காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரி தூக்கமே வராது. 24 மணி நேரம் முழிப்பு இருக்கும். நம்மளா அசந்து தூங்கினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கம் வரும். ஏன்னா சாப்பாடு உள்ளே போனால் தானே தூக்கம் வரும். சாப்பாடே இருக்காது. சாப்பாடே இருக்காததுனால ஃபுல் ரெஸ்ட்டு, பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட் இருக்கும். ஃபுல் ரெஸ்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தூங்கணுன்ற இதே அவசியமே இருக்காது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது மெமரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தம் என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற ஸ்டோர் ரூமை திறந்து அங்கே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். நான் அதை யோசிப்பேன், இவ்வளோ விரக்தன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் பரிக்கிரமா யாத்திரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மகாவிரக்தனாக இருந்தேன். அப்போ மகாவிரக்தன் ஒரு கர்வம் இருக்குது நம்மள்கிட்ட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆசை வருது அப்படின்னா கமரக்கட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சிங்காய் ஊறுகாய் இருக்குல்ல, உங்களுக்கு தோணுமா விரத காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சிங்காய் ஊறுகாயோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை வரும். விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம். எல்லாம் அவைலபிளாக இருக்கும், எல்லாம் அவைலபிள் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரம விரக்தனாக இருக்குது இந்த மனசு. நீங்கள் கொடுக்காம இருந்து பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலந்த அடை சின்ன வயசில் சாப்பிட்டது, கமரக்கட்டு சின்ன வயசில் சாப்பிட்டது, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நல்ல உப்பு மாங்காவை நல்லா உப்புல தடவி மிளகா தடவி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தோணும். என்னங்க இது அநியாயமாக இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மனசை பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லை. வெளியில் ஃபீடிங்கை எப்போ நிப்பாட்டுறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணும், உள்ள ஸ்டோர் ரூமில் இருக்கிற வாசனைகளை எல்லாத்தையும் எடுத்து ரிசீவ் பண்ணும். அப்போ வந்து ஒரு ஆசை வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுதான் சொல்லுது, ஆஷிஷோ நித்தியத்வாத். ஆஷா வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமாக இருப்பதால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமாக இருக்கிறது. பேசிக் இன்ஸ்டிங்க்ட் நம்ம எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா ஜீவிக்கணும், அது ஒரு ஆசை தானே. நான் ஜீவிச்சுக்கிட்டே இருக்கணும். வியாச பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன ஆசை
அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் இல்லாமல் போகக்கூடாது, நான் செத்து போகக்கூடாது அப்படின்னு. இது எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த குழந்தைங்க பிறந்த மாத்திரத்துல ஒரு 5 மாசம் 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது அதுக்கு ஏற்கனவே மரண அனுபவம் சம்பவிச்சிருக்காது. 6 மாசம் தான் ஆகுது. யாரையும் பார்த்துருக்காது. அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே குனியும் போது அந்த செயின் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடக்கூடாதுன்னு இருக்குன்னா, அம்மாவோட செயின் தாலி கொடியெல்லாம் பிடிச்சுக்கும், அம்மாவோட புடவையெல்லாம் பிடிச்சி இழுக்கும் அம்மா கீழே குனிஞ்சாங்கன்னா. அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி கீழே விழுந்தா நமக்கு அடிபடும், மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அந்த குழந்தை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அனந்த ஜென்மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போன ஜென்மங்களில் அனந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்கு. அந்த செத்து போன வாசனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கு எறும்புல இருந்து மனுஷன் வரைக்கும் எல்லாத்துக்கும் பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனை இருக்கு அப்படின்னு வியாச பாஷ்யத்தில் சொன்னார். அதே தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் என்பது நித்தியமா இருக்கிறதுனால ஆசைகள் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கர்மத்தை பண்ணுவோம். கர்மத்து மூலமா என்ன பண்ணுவோம், அந்த ஆசையை அனுபவிப்போம். அனுபவிச்ச மாத்திரத்துல என்ன ஆகும், அந்த கர்மா வந்து நல்ல கர்மாவா இருக்கலாம், கெட்ட கர்மாவா இருக்கலாம், புண்ணியம் பாப்பமா ஆயிடும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வேற என்ன உண்டாகும், அதுல இருந்து வாசனை, சுக வாசனை, துக்க வாசனை திரும்ப போய் சித்தத்துல பதிவாயிடும். அப்ப ஆசை இருக்கிற வரைக்கும் வாசனைகள் உண்டாகிக்கிட்டே இருக்கும். ஆசைகளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மித்யாத்துவ நிச்சயம் பண்ணி ஒன்றும் வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஆசை இல்லாமல் போகிற வரைக்கும் அந்த வாசனைகள் திரும்ப திரும்ப உயிர் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த வாசனைகள் திரும்ப திரும்ப ஸ்மிருதிக்கு வந்து சங்கல்பம் பண்ணி திரும்ப அந்த ஆசையை அனுபவித்து திரும்ப வாசனையாகி இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். அப்போ ஆசை நித்தியமாக இருக்கின்ற காரணத்தால் சங்கல்பம் வந்து அனாதி காலத்திலிருந்து சங்கல்பம் வந்துகிட்டே இருக்கு. எது வரைக்கும் நம்ம ஆசைப்படுறோமோ அது வரைக்கும் இந்த வாசனைகளும் அனந்தமா போய்கிட்டே இருக்கும், அனந்த காலம் வரைக்கும். ரைட்ஸா? இதுக்கப்புறம் வந்துருங்க, ந கேவலம் தாசாம் வாசனானாம் ஆனந்தரியம். நம்ம முதல் சூத்திரத்துல என்ன பண்ணோம், எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் எந்தெந்த தேசத்துல பிறந்தாலும் எவ்வளோ கல்ப காலங்கள் போனாலும் வாசனைகளுக்கு தடை இல்லை. ஆனந்தரியம்னா எந்த ஒரு வாசனைகளுக்கும் தடை இல்லைன்னு பார்த்தோம். வாசனைகள் அப்படியே இருக்குன்னு பார்த்தோம். இதை பார்த்துட்டு கிந்து ஆனா வெறும் ஆனந்தரியம் மட்டும் இல்லை, வாசனைகளுக்கு நாசமாகிறது மட்டும் இல்லை, து அநாதித்வம் அப்படி இது சார்த்தா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநாதித்தன்மையும் சித்திக்கிறது. அது அனாதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அனாதியா? ஆமா. சதா அகம் பூயாசம். என்ன ஆசை இருக்கு நமக்கு, பேசிக். நீங்க ரொம்பலாம் வேணாம், பேசிக் ஆசை என்ன அப்படின்னா நான் இருக்கணும், நான் சாகக்கூடாது. இதுதான் நம்மளுடைய எல்லாத்தோட பேசிக் ஆசை. அந்த பேசிக் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா சகல ஜீவராசிகள் இடத்துல நேச்சுரலா இருக்கிறது, இயல்பா இருக்கிறது. இது ஆசிஷோ மரணத்ராசஸ்ய மரணத்ராசஸ்ய நித்தியத்வாத் சர்வ ஜனேஷு அவ்யவிசாராத் இத்யர்த்தः. மரணத்ராசஸ்ய நித்தியத்வாத். மரணத்ராசம்னா என்ன அர்த்தம், மரண பயம். ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை உண்டாகுது, நான் எப்பவும் இருக்கணும், சதா அகம் பூயாசம், நான் எப்பவும் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல எல்லாத்துக்கும். எறும்புக்கு இருக்கு. எறும்பை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ எங்கேயாவது உங்கள் வீட்டுக்கு வெளில போய் பாருங்க, எறும்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அது போயிட்டு இருக்க மார்க்கத்தில் ஒரு விரலை வைங்க, கல்லை தெரிச்சு ஓடும் பாருங்க. ஏதோ ஒரு என்னை கொல்ல வரான் அப்படின்னு கத்திட்டு ஓடும் எறும்பு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயம், என்னை கொன்றுவானோ அப்படின்னு. போட்டும்பா, உன் சரீரம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புது சரீரம் வேற கிடைக்கட்டும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. எறும்புக்கு எறும்பு சரீரத்து மேலே அவ்வளோ அபிமானம் இருக்கு, நான் சாகக்கூடாது அப்படின்னு. எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் இருந்துகிட்டே இருக்கணும், சதா அகம் எனது பூயாசம், சதா நான் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகிறது. எந்த காரணத்தினால அப்படின்னு கேட்டா மரணத்ராசஸ்ய நித்தியத்வாத். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்கு. என்ன வாசனை தெரியுங்களா? மரண வாசனை. அந்த மரண வாசனைக்கு என்ன பேரு, என்ன கிளேஷம் பேரு? அபினிவேஷம். மரண வாசனைக்கு பேரு அபினிவேஷம். ராகம்ன்ற காமம், துவேஷம்ன்ற கோபம், அதுக்கப்புறம் மரணம்ன்ற வாசனைக்கு பேரு மரணத்ராசம். மரண பயம்ன்றதும் ஒரு வாசனை.
ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் அஸ்மிதான்ற அகங்காரமும் ஒரு வாசனை. தேகத்துல வந்து எல்லா ஜீவராசிக்கும் தேகத்துல வந்து நான்ற அபிமானம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு வாசனை. இது எல்லாத்துக்கும் காரணம் எது? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அப்ப வந்து ராகம் துவேஷம் அகங்காரம், ராகம் துவேஷம், அபினிவேஷம்ன்ற மரண பயம், இந்த 4 வாசனைகளுக்கும் காரணம் எது? அவித்யா. அவித்யா தான் க்ஷேத்திரம் இந்த 4த்துக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, மரணத்திராசம் சொல்லக்கூடிய மரண பயம் நித்தியமா சகல ஜீவராசிகளுக்கும் இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வஜனேஷு அவ்யவிச்சாராத் இத்தியர்த்தக. ஆச்சாரியர் சொல்றாரு, எந்த ஜீவராசியும் வந்து பாத்தீங்கன்னா நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லாது. எந்த ஜீவராசியும் ஒத்துக்காது. நான் மரணிக்கிறேன் அப்படின்னா ஒத்துக்காது. வியபிச்சார் மாறுபடாமல் எல்லா ஜீவராசிகளுக்கு ஒரே ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் அப்படின்னா மரண பயம். சகல ஜீவராசிகள்கிட்டையும் மாறுபடாமல், அவ்வியபிச்சாரத்தினா மாறுபடாமல் ஒரு பயம் இருக்கு, மரண பயம். ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏற்கனவே இறந்து போய் நான் சொல்லியிருக்கேன்ல என்னென்னலாம் துக்கம், பிறவி துக்கம், ஜென்ம துக்கம், ஜரா துக்கம், வியாதி துக்கம், அதே மாதிரி மரண துக்கம். பிருகதாரண்யத்துல வர்ணனை வருது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நம்ம நினைக்கிறோம் அனாயாசேன மரணம் தேகிமே பரமேஸ்வரன்னு கேட்கிறோம். நம்ம அனாயாசமா மரணம் அப்படின்னு. புண்ணியாத்மாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாயாசமா மரணம் கிடைச்சிடும், நல்ல உபாசகர்களுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய பாப்பம் கலந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவரு தூக்கத்திலேயே போயிட்டாருங்க அப்படின்றோம். நம்ம வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியலை. நான் சொன்னல, எல்லா இடத்துல இருக்க பிராணனும் வந்து பார்த்தீங்கன்னா எங்காகும்? ஹிருதயத்துக்கு வந்து சேரும். ஹிருதயத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னா ஒரு இடத்துல பிராணன் பிரேக் ஆச்சுன்னா என்ன பெயின் வரும் தெரியுங்களா உங்களுக்கு? நமக்கு பெயின் நம்ம சொல்கிறோம்ல, உடம்புல எந்த இடத்துலலாம் பெயின் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளோ பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெயின் வரும். ஆயிடுச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரத்தில் இருக்கிற பிராணன் மொத்தமும் முக்கிய பிராணனாக இருக்கிற ஹிருதயத்துக்கு வந்து சேரணும். அப்படி வந்து சேரும்போது கண்ணு காது மூக்கு வாயில் இருக்கிற பிராணசக்தி இங்கே வந்துடும் ஹிருதயத்துக்கு. உடம்பு ஃபுல்லாக இருக்கிற வியானன் திரும்ப ஹிருதயத்துக்கு வந்துடும். நாபியில் இருக்கிற சமானன் ஹிருதயத்துக்கு வந்துடும். அபான வாயு ஹிருதயத்துக்கு வந்துடும். எல்லா வாயும் ஹிருதயத்துக்கு வந்ததுக்கு பிறகு அங்கேருந்து முக்கிய பிராணன் என்ன பண்ணும்? நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண அந்த மார்க்கத்தை பார்த்து அந்த மார்க்கத்து வழியாக சரீரத்துலேருந்து வெளியேறும். இது என்ன பெரிய ப்ராசஸ் அப்படின்னா சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தோட ரோட்டில், கிராமத்தில் ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரைகுறையாக அங்கங்கே கல் மண்ணா அப்படி இருக்குமா, அதில் வந்து ஒரு மாட்டு வண்டி க்ரீச் க்ரீச் க்ரீச்னு ஒரு மாட்டு வண்டி போகும்போது கீழே இருக்கிற மண்ணெல்லாம் ஒரு நாராசமாக ஒரு சவுண்டு வரும் பாருங்க. கிரிஷ் கிரிஷ்னு அப்படியே அதெல்லாம் அப்படியே அரைச்சிக்கிட்டு போகும் தெரியுங்களா. நம்மளால் அந்த மாட்டு வண்டியோட சவுண்டை கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நாராசமாக இருக்கும். அது ஜீரணமே பண்ண முடியாது. ஸ்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வச்சு கிழிச்சோன்னா, ஒரு ஸ்லேட்டில் இப்படி கிழிச்சோம் அப்படின்னா அப்படியே ஒரு டர்ன்னு உடம்புலாம் கூசும் தெரியுங்களா. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணன் இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கம்னு சொல்லுது. உடம்பு வலி வேற இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாட்டு வண்டி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பி போகுமோ அது மாதிரி இந்த சரீரத்திலேருந்து கிரீச்சு கிரீச்சு கிரீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு பிராணன் வெளில கிளம்புமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எறும்பு செத்து போனாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாய் செத்து போனாலும் சரி, ஒரு யானை செத்து போனாலும் சரி, மரணம்ன்றது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே துக்கம்தான். அப்போ எத்தனை கோடி ஜென்மம் நம்ம எடுத்திருப்போம், எத்தனை கோடி ஜென்மத்தில் நம்ம இறந்து போயிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நமக்கு இந்த மரணம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையாக என்ன இருக்கும், சித்தத்தில் ஸ்டோர் ஆகிட்டே இருந்திருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செத்து போகக்கூடாது அப்படின்னு. ஒரு எறும்பை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது பாட்டுக்கு காமாக போயிட்டு இருக்கோம். நீங்கள் நடுவில் விரல வச்சிங்கன்னா தலை தெறிக்க ஓடுங்க. அது ஐயோ கொல்ல வரான் என்ன அப்படின்னு தலை தெறிச்சு ஓடும். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மரண பயம். அப்போ மரண பயத்தை வச்சுக்கிட்டு தான் மரண பயம் வாசனையாக இருக்குது. வாசனையிலேருந்து ஸ்மிருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துவேஷம் வருது. துவேஷம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, நான் எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். நான் இல்லாமல் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லாமல் போகக்கூடாதுன்றது எனக்கு மரணம் சம்பவிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்.
கூட வந்து எப்போவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை உண்டாகுது. அப்போ ஆசை உண்டாகிறதுக்கு காரணம் அந்த வாசனை, மரண வாசனை. அப்போ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்யோன்ய ஆசிரியம்னு பேரு, காரணகாரிய பாவம்னு பேரு, ஒன்னை சார்ந்து ஒன்று. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசைகள் நித்தியமா இருக்கிறதுனால வாசனைகள் அனாதி காலத்தில் இருக்கிறது அப்படின்றது சித்தமாகுது. இப்ப மரண பயம் நமக்கு மரண வாசனை எப்போ உண்டாச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தெரியாது சாமி, அனாதி. ஆனா ஆசை உண்டாயிட்டே இருக்கு, எனக்கு எப்பவும் இருக்கணும்ன்ற ஆசை மட்டும் எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. அப்ப ஆசை நித்தியமா இருக்கிறதுனால சகல ஜீவராசிகளுக்கும் மாறுபடாம இருக்கிறதுனால நான் ஒரு தீர்மானத்துக்கு வர பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மரண வாசனை இருக்கு அப்படின்றது சித்தமாகுது. அது அனாதி காலம் என்பதும் சித்தியாகுது அப்படின்னு இந்த 10வது சூத்திரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் இதே விஷயம் தான் பேச போறோம், இன்னும் டெவலப் பண்ண போறோம். மோட்சம் வரைக்கும் போகணும்ல, கைவல்யத்துக்கு என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் பேசணும். அதனால அடுத்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு கிளாஸ் இல்லை, பிடிஎஃப் தயார் பண்ணலை, சோம்பேறித்தனம், நிறைய ஒர்க் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் த்வித்தியாவிலேருந்து நம்ம திரும்ப யோக சூத்திரத்தை த்வித்தியாவிலேருந்து பார்ப்போம். பிடிஎஃப் அனுப்புகிறேன், பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு யோக சூத்திரத்தை பார்த்துட்டு திரும்ப வந்து யோக சுதாகரத்துக்கு வருவோம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. இது வாசனையை அதிகப்படுத்தாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சங்கல்பம் பண்ணாமல் இருக்கும். சங்கல்பம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். சங்கல்பம் பண்ணீங்க, அது அப்புறம் ஆலோசனை ஆகிடும். ஆலோசனை பண்ணீங்க, எதை ஆலோசனை பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் ஆகிடும். தியாயத்துவ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமக காமாத் குரோதோபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசக புத்திநாசாத் பிரணஷ்யத். சர்வநாசம் உண்டாயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ஆலோசனை பண்ணக்கூடாது. சதானந்துச்சு ரோட்டில் போகிறத ரோட்லேயே விட்டுறணும். ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போகுதோ எல்லாத்தையும் வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் அவன் இப்படி பண்ணான், ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு யோசிக்கலாம் கூடாது. ரோட்லேயே போட்டோம். நம்ம எதுக்கு உள்ளுக்குள்ளே விடணும்? அதை அப்படியே விட்டுருங்க. எதை பார்க்குறீங்களோ அதை அப்படியே விடுங்க. ஆலோசனை கொண்டே வராதிங்க. அப்புறம் இங்கே போகணும் அங்கே போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு சங்கல்பத்தெல்லாம் விட்டுருங்க. எது அவசியமாக அதை மட்டும் சங்கல்பம் பண்ணுங்க. அதுவும் அந்த டைம் பீயிங்க்கு மட்டும் பண்ணுங்க. ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி பண்ண வேண்டியதை இப்பயே சங்கல்பம் பண்ணாதீங்க. சாமி வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு பார்க்கணும், 3 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு சங்கல்பம் பண்ணணும்? எல்லாத்தையும் ரொம்ப முன்னாடி சங்கல்பம் பண்ணுறதை விட்டுருங்க, ஆலோசனை பண்ணுறதை விட்டுருங்க. ஃப்ரீயாக ஹாயாக இருங்க. பாப்பா.